அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மேத்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மென்சுரேஷன் 3D அளவில் 3D ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் திஸ் கியூப் ஹூஸ் டயகனல் மெஷர் 4√3 சென்டிமீட்டர்? ஓகேவா, இன் கியூபிக் சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. 4√3 சென்டிமீட்டரை மூலைவிட்டமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன அளவு தான் கேட்டிருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க, கன சதுரத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே தான் சதுரத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூலைவிட்டம் கொடுத்து அந்த ஏரியா கேட்பாங்க. அந்த மாதிரி தான் 3Dயில் கன சதுரத்துக்கு கன அளவு கேட்டிருக்காங்க, மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, அந்த டயகனல் கொடுத்துருக்காங்க. இந்த கன சதுரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மூலைவிட்டத்துக்கு தனியாக ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா D = A√3 அப்படின்றது தான் அந்த மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலா. அப்போ இந்த A√3 அப்படின்றது தான் இந்த 4√3. ஓகேவா, 4√3. அப்போது ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த √3க்கு √3 போனால் A = 4 அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதாவது அந்த கனசதுரத்தோட பக்கங்கள். ஓகேவா, ஒரு பக்கம் வந்து 4 அப்படின்னாக்கா அவங்க என்ன கேட்குறாங்க, வால்யூம் தானே கேட்குறாங்க. கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா என்ன, V = A³ தான். அப்போது இந்த 4³ பண்ணால் அதான் ஆன்சர். 4³ என்ன, 64 அப்படின்னு சொல்லி வரும். சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, வந்தாலும் சென்டிமீட்டர்³ தான் வரும். ஓகேவா, ஆன்சர் என்ன, 64. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். தி எட்ஜஸ் ஆஃப் கியூபாய்டு ஆர் தி ரேஷியோ 1:2:3 and its surface area is 88 cm². the volume of cuboid is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு கன செவ்வகத்தின் பக்கங்களின் வீதம் 1:2:3, மேலும் அதன் புறப்பரப்பு 88 cm² எனில் அந்த கன செவ்வகத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கங்கள் வந்து 1:2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லென்த்து பிரெத்து ஹைட்டு, இதில் எது லென்த்து பிரெத்து ஹைட்டுலாம் தெரியாது, நம்ம எதாத்தையும் LBHன்னு அந்த ஆர்டர் படி எடுத்துக்குவோம். ஓகேவா, எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்முலாவில் போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு புறப்பரப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க, புறப்பரப்பு ஃபார்முலாவில் போட்டு அந்த பக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன, அந்த டேபிள் எழுதி போட்டிருப்போம்ல, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2 L × B, அதுக்கப்புறம் B × H ப்ளஸ் அதுக்கப்புறம் L × H. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1:2:3 அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம், X 2X 3X அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எதையாவது எடுத்துக்க வேண்டியதான். இது LBH அப்படின்ற ஆர்டர்லேயே எடுத்துக்குவோம். ஓகேவா, அப்போது 2 × L × Bனா என்ன வரும், இது ரெண்டுத்தையும் பெருக்குனாக்கா 2x² அப்படின்னு சொல்லிடுவோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் BH பெருக்கணும், BH பெருக்கணும்னா 6x² ப்ளஸ் L × H, இந்த எக்ஸையும் x² பெருக்குனா 3x² வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 88ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 88 தான் = 2 × அந்த 2x² ப்ளஸ் 6x² ப்ளஸ் 3x². இது அப்படியே உள்ளே கூட்டினோன்னா எல்லாமே x² தானே இருக்குது. 2 6 3 கூட்டினோனாக்கா 8 11 வரும், 11x². அதுதான் பார்த்தீங்கன்னா 88. அப்போ உள்ளே பெருக்கணுன்னாக்கா 22x² வரும். 22x² தான் 88. அப்போது x² வேல்யூ என்ன, 22 22 4 22 88ன்னு வரும். அப்போ x² = 4, அப்போ x = 2. ஓகேவா, அப்போ x 2ன்னு தெரிஞ்சு போச்சுனாக்கா அந்த 3 பக்கங்களையும் கண்டுபிடிச்சலாமா. x 2x 3x தான் அந்த 3 பக்கங்கள். xோட வேல்யூ என்ன, 2, 2xனாக்கா 4, 3xனாக்கா 6 வரும். அப்படின்னாக்கா LBH வந்து 2 4 6. நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, கன செவ்வகத்தின் கன அளவு தான் கேட்குறாங்க. கன அளவு என்ன, இந்த 3 பெருக்கலாம், அதான் LBH தானே. அப்போ இந்த 3 பெருக்க வேண்டியதான். 2 × 4 8, 6 8 48ன்னு வரும். அப்போ 48 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கன செவ்வகத்தின் கன அளவு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா, புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலாவில் போட்டு அதோட பக்கங்களை கண்டுபிடிச்சி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஹவு மெனி பிரிக்ஸ் ஈச் மெஷரிங் 25 cm 11.25 cm 6 meter will be needed to build a wall 8 meter × 6 meter × 22.5 cm. அதாவது 8 மீட்டர் பெருக்கல் 6 மீட்டர் பெருக்கல் 22.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சுவரினை 25 சென்டிமீட்டர் × 11.25 சென்டிமீட்டர் × 6 சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை செங்கற்களால் கட்ட இயலும்னு கேட்குறாங்க. ஓகேவா,
கல்லுக்கெல்லாம் அடிக்கி செவுறு எழுப்பணும். அதில் கல்லோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, செவுறு இந்த அளவுக்கு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுவுமே பார்த்திங்கன்னா 3 பேருக்குனா வால்யூம் தான், இதையும் 3 பேருக்குனா வால்யூம் தான். அதாவது பெரிய ஏரியாவை அந்த சின்ன சின்ன ஏரியாவால் உருவாக்குறோம் அப்படின்றனால அந்த பெரிய ஏரியாவை சின்ன ஏரியாவால் அடித்தாலே மொத்தம் எத்தனை கல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேவா? எத்தனை கல் அப்படின்னு சொல்லி ஏன்னு தெரியறதுக்கு அந்த பெரிய ஏரியா லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவை அந்த ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேவா, அந்த ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியாவால் அப்படியே அடித்தாலே முடிஞ்சுது. ஓகேவா? அப்போது 8 மீட்டர் எது பெருசு? மேலே இருக்க சுவர் தான். 8 மீட்டர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக கொண்டாந்துடணும். இடையில சென்டிமீட்டராகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? மீட்டர் எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றுறதா நமக்கு ஈஸி. 100ஆல் பெருக்கிக்கலாம். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணுன்னாக்கா பாயிண்டில் போகும், அது தேவையில்லை. அப்போ எல்லாத்தையுமே சென்டிமீட்டரா. 8 மீட்டர் அப்படின்றது 800 சென்டிமீட்டர், 6 மீட்டர்ன்றது 600 சென்டிமீட்டர், 22.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போது கீழே 25 சென்டிமீட்டரா, 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 11.25 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர். இதால் அப்படியே அடித்தோனாலே எத்தனை செங்கற்கள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அப்போ இதை அடிக்க வேண்டியதான். அடித்தோன்னா எப்படி அடிக்கலாம்? 25ஆலே டேரெக்டாக அடிக்கலாமா? 25 25 4 25னா 100. அப்படின்னாக்கா 6க்கு 6 4 24ன்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11.25 மேலே வந்து 22.5ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே 2ஆல் பெருக்கினா தான் 22.5 வரும். ஏன்னா 11.5ஓட பாதி. அதை கரெக்டாக ஷார்ட்டாக அடிக்க தெரிஞ்சுக்கணும். இல்லைனா 5ஆல் 3ஆல் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பெருசாக அடித்து காட்டுறேன். 11.25 ஒரு 11.25 2 11.25 22.5ன்னு வந்துடும். அப்போ 2ஆல் அடிச்சோன்னா 1 2 2 3 2 6. அப்போ 1 3 3 8 3 24ன்னு வந்துடும். அப்போது இங்கே 800 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது 8 64 கூட ஒரு 2 0 6400 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்போது 6400 செங்கற்கள் தேவைப்படும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. ஓகேவா? பெரிய ஏரியாவை மேலே போட்டு சின்ன ஏரியாவில் தான் பண்ணுறோன்றனால சின்ன ஏரியாவில் அடித்தா மொத்தம் எத்தனை செங்கற்கல்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் கல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைல்ஸ் ஒட்டுறது, கல் பதிக்கிறது அப்படின்ற மாதிரி 2D டைமென்ஷனில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் 3Dயில். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். If the radius of the base of a right circular cylinder is halved keeping the same height, then the ratio of volume of the cylinder thus obtained to the volume of original cylinder is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? உருளை தான், சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு உருளை, பழைய உருளை. பழைய உருளையிலேருந்து உயரத்தை மாற்றாமல் அந்த ஹெச்சை மாற்றாமல் ஆரத்தை மட்டும் பாதியாக குறைச்சிருக்காங்களாம். அப்போ ரெண்டாவது புதுசாக அந்த உருவாக்குறதுல R/2 அப்படின்னு சொல்லி வரப்போது அந்த ஆரம். அது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. புதிய மற்றும் பழசு தான் கேட்டிருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க. பழசு வர்சஸ் புதுசு இல்லை, புதுசு மற்றும் பழசு. ஓகேவா? அப்போனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்துக்கும் வால்யூமை கம்பேர் பண்ணுறோம். முதல்ல உருளையோட வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் வந்து πr²h அப்படின்றது தான் உருளைக்கு. அப்போ புதிய உருளை V நியூ வர்சஸ் V ஓல்டு. ஓகேவா? புதிய உருளையோட வால்யூம், அதுக்கப்புறம் பழைய உருளையின் வால்யூம் ரெண்டுத்தையும் தான் ரேஷியோவாக கேட்குறாங்க. அப்படியே ஃபார்முலா எழுத வேண்டியதான். πr²h² தான், இதுக்கும் πr²h² தான். ஆனால் புது உருளையில் ஹெச், ஓகேவா, ஹெச் வந்து அதே ஹெச்சாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆரத்தை வந்து R/2 அப்படின்னு சொல்லி பாதியாக குறைச்சிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல R/2ன்னு வரணும். ஓகேவா? R/2² அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த பைக்கு இந்த பை அடிபட்டுரும். இந்த h²க்கு இந்த h². ஓகேவா? h² இல்லை, ஹெச் தான். πr²h தான். அப்போ ஹெச்சுக்கு ஹெச் அடிபட்டுனாக்கா இந்த சைடு R/2² இந்த இடத்துல R² இருக்கும். இதை அப்படியே உள்ள ஸ்கொயர் பண்ணால் R²/4 வரும். அப்போ R²க்கு R² போயிட்டா 1/4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ரேஷியோ சமமாக்கணும்னாக்கா 1:4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ புதிய உருளையின் கன அளவுக்கும் பழைய உருளையின் கன அளவுக்கும் விகிதம் என்ன? 1:4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? மாற்றி போட்டக்கூடாது. இதில் வந்து 4:1ன்னு கொடுக்கல. நீங்கள் பழசையும் புதுசையும் மாற்றி போட்டக்கூடாது. எந்த ஆர்டரில் ரேஷியோ கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் தான் போடணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். The ratios of the respective heights and the respective radii of two cylinders are 1:2 and 2:1 respectively. Then their respective volumes are in the ratio அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய வீதங்களில் இருப்பின்
அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ரெண்டு ஊரில் ரெண்டுத்துக்குமே ஆரம் உயரமாக ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்துட்டு இன்னொரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது டேட்டா கொடுத்தா தான் மதிப்பில் வரும். ஆனால் இப்போ ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு விகிதம் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம்? இரண்டு ஊரில் மொதல் ஊர்லேயே அந்த சிலிண்டர் 1 சிலிண்டர் 2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா உயரங்களை எப்படி போடலாம்? H1 H2 போடலாமா? அப்போ H1 H2 1:2. அப்போ H1 1 H2 2. அதே மாதிரி R1 R2 எது பார்த்தீங்கன்னாக்கா 2:1 இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க? அதோட கன அளவுகளின் விகிதம். உருளையோட கன அளவு என்ன? πr²h, அதுதான் கன அளவு. அப்போது நமக்கு ரெண்டுத்துக்குமே உள்ள வால்யூமோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. V1 vs V2 தான் கேட்குறாங்க. ஸோ πr1²h1 πr2²h2 அப்படின்னு சொல்லி எழுதும் போதே இந்த விகிதம் மாதிரி ரேஷியோவாகவே கொண்டு போயிடணும். ஓகேவா? அப்போ பைக்கு பை போச்சுனாக்கா R1²h1 தான் R2²h2 தான் நமக்கு தேவை. இங்கே R1 என்ன? R1 வந்து 2, அப்போ 2². H1 என்ன? 1, அப்போ 1 R2². இது R2 என்ன? 2. ஓகேவா? இது R2 வந்து 1² H2 தான் 2. அப்போ போட்டோம்னாக்கா 2ஆல் பெருக்கணும்னாக்கா 4ன்னு வரும். இந்த சைடு 1ஆல் பெருக்கினாலும் 1 தான். 1 × 2 அப்போ அடித்தோன்னா 2ஆல் 2 2 4 2:1 வரும். அப்போ புதிய உருளைக்கும் பழைய உருளைக்கும் உள்ள கன அளவு விகிதம் என்ன? 2:1. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? பழசையும் புதுசையும் மாற்றிக்காதீங்க. இந்த சைடு R2ன்ற மாதிரி போட்டுறாதீங்க. அந்த விகிதம் வந்து எந்த ரேஷியோவில் அந்த ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் போட்டாலே ஆன்சர் நேராக வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த புறப்பரப்பு, உருளையோட மொத்த புறப்பரப்பு. உருளையோட மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? ரெண்டுமே வலைபரப்பு 2πrh, அதுக்கப்புறம் கீழே மேலே இருக்கிற பரப்பையும் கூட்டணும். அப்போது πr² 2 தடவை 2πr² அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு உருளைக்கு. ஓகேவா? இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா எதுவுமே கொடுக்காம ஆரம் வந்து உயரத்தில் 1/3 ஆரம் R = 3/1 ஹைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1/3 ஆஃப் ஹெச். ஓகேவா? அப்போ R என்ன? h/3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? R வந்து h/3. இதை மட்டும்தான் சப்மிட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்ற மாதிரி புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்சர் சாய்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். பையுக்கும் வேல்யூ போடல, எல்லாத்துலேயுமே பை இருக்குது. ஹெச்சுக்கும் வால்யூம் கொடுக்கல, ஹெச்சுன்னு தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது நமக்கும் ஆருக்கு பதிலாக இப்போ ஹெச்சுன்னு தான் மாறப்போகுது. எல்லாமே ஹெச்சுன்னு மாறி பைக்கு வேல்யூ கொடுக்காம என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன? 2π ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? h/3 h/3, அதுக்கப்புறம் ஒரு ஹெச் ப்ளஸ் 2, அதுக்கப்புறம் பை R² என்ன? h/3 அப்படின்னு சொல்லி போடுவோம். h/3² அதுதான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவை இந்த மாதிரியும் எழுதி இந்த மாதிரியும் எழுதலாம். இல்லை இதோட ஷார்ட் ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா 2πr காமனாக இருக்கும். அதை நம்ம என்ன மாதிரி எழுதலாம்? 2πr h + r அப்படின்னு சொல்லி எழுதலாமா ஃபார்முலாவை? இந்த ஃபார்முலாவும் அந்த பாக்ஸில் எழுதி போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஆன்சர் போடலாம். கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும். 2πr h + r அப்படின்னு சொல்லி. அப்போது 2π ஆருக்கு பதிலாக என்ன போடுவோம்? h/3. இங்கே ஹெச் இருக்குது ப்ளஸ் ஆருக்கு என்ன? h/3 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஏன்னா இங்கே ஸ்கொயர்லாம் வரப்போ நீங்கள் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு 2π இருக்குது, இங்கே h/3 இருக்குது. இதில் ரெண்டுத்துலேயுமே ஹெச் இருக்கா? இந்த ஹெச்சை காமனாக எடுக்கலாமா? 2π h/3, அதுக்கப்புறம் ஹெச்சை காமனாக எடுத்தோன்னா 1 + 1/3 இங்கே வரும். இதை அப்படியே பெருக்கிக்க வேண்டியதான். 2π 3 கீழே தான் பெருக்கல் இருக்குது. அப்போ இதை கீழே 3ன்னு போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னாக்கா h² வரும். அப்போது 2/3 πh². இதை அப்படியே உள்ளே கூட்ட வேண்டியதான். கிராஸை பெருக்கினாக்கா 3 + 1 4/3ன்னு வரும். ஓகேவா? அப்போது 2/3 πh² 4/3 தான் ஆன்சர். இதை அப்படியே பெருக்கணும்னாக்கா 2யும் 4யும் பெருக்கினா 8, கீழே 3யும் பெருக்கினா 9 πh² அப்படின்னு சொல்லி வரும். 8/9 πh² அப்படின்றது தான் ஆன்சர். அதோட மொத்த புறப்பரப்பு ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள்? 8πh² / 9 ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா?
ஹெச்சுக்கும் அவங்க வால்யூம் கொடுக்கல, பையும் வால்யூம் சப்மிட் பண்ணாமல் அப்படியே என்ன ஷார்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வருது அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்படியே போட்டாலே போதும். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். எ ஹாலோ சிலிண்டர், ஓகேவா, உள்ளீடற்ற உருளை வச்சு ஒரு கொஸ்டின். எ ஹாலோ சிலிண்டர் whose external radius is 4.3 cm and internal radius is 1.1 cm and whole length is 4 cm is melted and recast into a solid cylinder of 12 cm long. Find the diameter of solid cylinder னு கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளிப்புற ஆரம் 4.3 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 1.1 சென்டிமீட்டர், நீளம் 4 சென்டிமீட்டர் உலோக உருளையை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேறொரு திண்ம உருளை உருவாக்கப்பட்டால் புதிய உலோகத்தின் விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹாலோ சிலிண்டரை உருக்கி அந்த சாலிட் சிலிண்டராக மாற்றுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஷேப்பு. ஆக்சுவலாக இதுதான் சிலிண்டர். இதுவே ஹாலோ சிலிண்டர் அப்படின்னாக்கா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஹாலோவாக பைப்பாக வரும். அதை வந்து சாலிட் சிலிண்டராக மாற்றுறாங்க. ஓகேவா, சாலிட் சிலிண்டராக மாற்றுறப்ப இதுக்கு என்னென்ன அளவுலாம் கொடுத்துருக்காங்க. ஹாலோ சிலிண்டருக்கு வெளிப்புற ஆரம் இங்கேருந்து இது வரைக்கும் கேபிட்டல் ஆர் = 4.3 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் இதுலேருந்து இது வரைக்கும் ஆர் = 1.1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நீளம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீளம்னா அதை வந்து ஃப்ளாட்டாக படுக்க வச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஹைட்டை தான் அவங்க நீளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஹைட் = 4 சென்டிமீட்டர். ஓகேவா, அதையே சாலிட் சிலிண்டராக மாற்றுறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீளம், அதாவது ஹெச் = 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டயமீட்டர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேடியஸ் கூட கேட்கல, டயமீட்டர் டி கேட்டிருக்காங்க, விட்டம் தான் கேட்டிருக்காங்க, இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த ஹாலோ சிலிண்டர்லேருந்து சாலிட் சிலிண்டராக மாற்றுறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3Dயில் ஹாலோ சிலிண்டர்லேருந்து இதை உருக்கி தானே சாலிட் சிலிண்டராக மாற்றுறாங்க. அப்படின்னா வால்யூம் அதில் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இதோட வால்யூமும் சேமாக தான் இருக்கும். அப்படின்றனால ரெண்டு வால்யூம் ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பை r² தான் உருளைக்கு. இதுவே 2 ஆரம் வந்திருக்கு அப்படின்றனால பை கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு ஹெச் = பை r²h. ஓகேவா, பை r²h தான் இங்கே. இந்த ஆரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள். a² மைனஸ் b² இருக்கா. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? a + b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? அந்த மாதிரி இதை எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, கேபிட்டல் R² என்னென்ன 4.3 4.3 அதுதான் a, 1.1 தான் b. அப்போ 4.3 + 1.1, அதுக்கப்புறம் 4.3 மைனஸ் 1.1, ஹெச் என்ன இங்கே 4 சென்டிமீட்டரா 4 = r² என்ன r² தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் வந்து 12. அப்போது r² மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே அடிக்க வேண்டியதான். இதை உள்ளே கூட்டினா 4.3 + 1.1 5.4னு வரும். பெருக்கல் 4.3 மைனஸ் 1.1 3.2 அப்படின்னு சொல்லி வரும். பெருக்கல் 4 = r² இன்ட்டு 12. ஓகேவா, இந்த 12 கீழே கூட கொண்டு வந்துடலாம், இல்லை அப்படியே அடிக்கலாம். 1 4 4 3 12, 1 3 3 1 3 3 மிச்சம் 2 8 3 24ன்னு வரும். அப்போ 1.8 இன்ட்டு 3.2 தான் r². அப்போ 1.8ஐயும் 3.2ஐயும் பெருக்கணும். அப்படியே முழுசாக எடுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு பெருக்கிறது தான். 16 மிச்சம் 1 1 2 2 1 3 8 3 24 மிச்சம் 2 1 3 3 2 5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 5.76 அப்படின்றது தான் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். அப்போ 5.76 = r². அப்போது இதுக்கு ஆர் கண்டுபிடிக்கணுனாக்கா இந்த 5.67க்கு ரூட் எடுக்கணும். 5.67க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? இதை பார்த்தா எப்படி தெரியுது? அந்த புள்ளி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 576ன்னு தெரியுதா? 576ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர்? ஒரு 25 ஸ்கொயர் வரைக்குமாவது கண்டிப்பாக படிச்சுக்க சொன்னேன். படிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்க. இது வந்து 24ஓட ஸ்கொயர். ஓகேவா, 24 ஸ்கொயர் தான் 576. இல்லைனாக்கா நீங்கள் அந்த நீள்வகுத்தல் முறையில் போட்டு பார்க்கலாம். அப்போ ஆர் என்ன 2.4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அப்போ ரேடியஸ் 2.4னு தெரிஞ்சு போச்சு, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். அவங்க வந்து ரேடியஸ் கேட்கல, டயாமீட்டர் டி தான் கேட்டிருக்காங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ அதை 2ஆல் பெருக்கினா 4.8னு வரும். அப்போ 4.8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான். ஓகேவா, இதில் வந்து அந்த a² மைனஸ் b² ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 ஃபார்முலாவும் சிலிண்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக ஆர் கண்டுபிடிச்சி அதை டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டெப்பு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ் தான். மென்சுரேஷனாலே அந்த ஃபார்முலாவை போட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, இந்த கணக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். இதுவும் ஹாலோ சிலிண்டர் தான். ஹாலோ சிலிண்டர் அயான் பைப் இஸ் of length 35 cm. Its outer and inner diameters are 10 cm and 8 cm respectively. Find the weight of the pipe அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. If 1 cubic centimeter of iron weight is 7 gram அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு உள்ளீடற்ற இரும்பு குழாயின் நீளம் 35 சென்டிமீட்டர், அதன் வெளி மற்றும் உள் விட்டங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் இரும்பு குழாயின் எடையை காண்க. ஒரு சதுர சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர் வரும். ஒரு கன சென்டிமீட்டர் இரும்பின் எடை 7 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது வால்யூம் கண்டுபிடிச்சி ஒரு கன சென்டிமீட்டர்னா 7 கிராம்னா எவ்வளோ வால்யூமோ அதை 7ஆல் பெருக்கி இடையில சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீளம் 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நீளம்னாக்கா என்ன, ஹெச் தான், போன கணக்கிலேயே பார்த்துருப்போம், 35 சென்டிமீட்டர். அடுத்து வெளி மற்றும் உள் ஆரம், வெளியே கேபிட்டல் ஆர், ஆரமில் கொடுக்கலாம், அவங்க 10 விட்டங்களை கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி வரும். கேபிட்டல் டி வந்து 10 சென்டிமீட்டர்னாக்கா அப்போ கேபிட்டல் ஆர் என்ன, அது 2ஆல் அடித்தா வருமா, 5 சென்டிமீட்டர்னு வரும். அதே மாதிரி ஸ்மால் டி வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் ஆர் என்ன, 2ஆல் அடித்தா 4 சென்டிமீட்டர்னு வரும். அடுத்து வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அந்த உள்ளீடற்ற உருளைக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன, V = பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான். அந்த பையிலே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அப்போ பையோட வேல்யூ என்ன, 22/7. கேபிட்டல் ஆர் என்ன, 5 ஸ்கொயர் என்ன, 25 மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் 4 ஸ்கொயர்னாக்கா 16, ஹைட் என்ன 35. 7 அடிபடுற மாதிரி தான் எப்படியும் கொடுத்துருப்பாங்க. 1 7 7 7 35, 5 கடைசியாக பெருக்கினா போதும். அப்போ 22 பெருக்கல் 26ல் 16 போணுச்சுனாக்கா 25ல் 16 போனால் 9, அதுக்கப்புறம் பெருக்கல் 5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 5 22 பெருக்குனா 110, 110 9 பெருக்கினாக்கா 990ன்னு வரும். ஓகேவா, பார்த்தோன்னே அப்படியே மனசுலேயே பெருக்கலாம். ஏன்னா 22னா பாதி, 11 கூட ஒரு 0, 9ஆல் பெருக்குனா 99 0 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அப்போ 990 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் அதோட வால்யூம். நமக்கு தான் தெரியுமே, ஒரு கன சென்டிமீட்டருக்கு 7 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 990 கன சென்டிமீட்டருக்கு எவ்வளோ, 7ஆல் பெருக்குனாக்கா 0, 7 63 மிச்சம் 6, 63 69ன்னு வரும். 6930 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கிலோகிராமுக்கு வேறு மாற்றணும். 1 கிலோகிராம் அப்படின்றது எத்தனை கிராம், 1000 கிராமா. அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 6.93 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 6.93. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா, ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். கடைசியாக அந்த ஒரு ஸ்டெப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணும்னு அந்த கிராமாக கேட்டிருக்க மாதிரி மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. A height of the right circular cone whose radius is 5 cm and slant height is 30 cm will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஹெச் தான் கேட்டிருக்காங்க. சாய் உயரம் கொடுத்துருக்காங்க, அதாவது எல் கொடுத்துருக்காங்க, ஆரம் ஆர் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஃபார்முலா தான். அதாவது சாய் உயரம் எல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலானா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேவா, எல் √(r² + h² எழுதி போட்டிருப்பேன். அதாவது அதை எல் ஸ்கொயர் (r² + h²) எழுதலாம். ஓகேவா, அப்போ இதில் சாய் உயரம் 13ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 13² ஆர் என்ன 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் என்ன, ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 13 ஸ்கொயர்னாக்கா 169. அதுலேருந்து இந்த 25 கழிக்கிற மாதிரி இருக்கும். 5 ஸ்கொயர் 25, இந்த சைடு மைனஸில் வரும், =h². அப்போ கழிச்சோன்னா 144ன்னு ஒரு h². பார்த்தாலே தெரியுது 144ன்றது எதோட ஸ்கொயர், 12ஓட ஸ்கொயர். அப்போ h என்ன 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் ஏ. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. சரியா, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டுடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படிச்சுப்பாங்க. If the circumference of conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm. அதாவது 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, கூம்பின் கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். கூம்பு இதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த வட்டத்தோட சுற்றளவு மாதிரி தான். அப்போது 2πr தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 484 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதை வச்சு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா, ஆர் கண்டுபிடிச்சிட்டா இங்கே உயரம் இருக்குது. இதை வச்சு நம்ம அந்த கூம்பின் கன அளவு ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாமா. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன, 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்றது தான் கூம்போட கன அளவு. இதில் நமக்கு இப்போ ஹெச் தெரியும், ஆர் மட்டும் இந்த சுற்றளவில் கண்டுபிடிக்கணும். அப்போது 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு ஆர் = 484 சென்டிமீட்டர். அப்போ அடித்தோன்னாக்கா 2க்கு இங்கேருந்து அடிக்க வேண்டியதா 2 4 2ன்னு வரும். 22ஆல் அப்படியே அடிக்கலாம். அடித்தாக்கா ஓர் 22 22 ஓர் 22 22 மிச்சம் 2 ஓர் 22 22ன்னு வரும். அப்போ ஆர் = 7 இந்த பக்கம் பெருக்கல்ல போனால் 77 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஆரம் 77 சென்டிமீட்டர். அப்போ உயரம் தெரியும், ஆரம் தெரியும். இந்த கூம்போட கன அளவு ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சலாமா? அப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன 22/7 பெருக்கல் ஆர் 77. இந்த 7 அடிபடுற மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. 77 ஸ்கொயர் போகணுமா, 2 தடவை 77. ஹைட் என்ன 105 சென்டிமீட்டர். அப்போ அப்படியே அடித்து போடுறது. அடித்தோன்னாக்கா 11 3ஆல் அடித்தோன்னாக்கா 1 3 3 3 9 மிச்சம் 1 5 15 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 22 11 77 35ன்னு இருக்குது. இது அப்படியே பெருக்கினாலே முடிஞ்சு போச்சு. ஃபுல்லாக பெருக்கிற மட்டும்தான். எப்படி பெருக்கலாம்? 11 கடைசியாக தான் பெருக்கணும். இதில் எல்லாத்துலேயுமே 11 இருக்குது. இது 11 × 2, இது 11 × 7 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை வேணால் பிரிச்சுக்கோ. 11 × 7 11 × 2ன்னு பிரிச்சுக்கிட்டோம்னாக்கா இதோட 5 × 7ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்க வேண்டியதான். என்ன நம்பரில் பெருக்கலாம்? 2யும் 7யும் பெருக்கலாம் 14, 14யும் 7யும் பெருக்கணும். 14யும் 7யும் பெருக்கினாக்கா 4 7 28 மிச்சம் 2 1 7 7 2 9 98ன்னு வரும். 98 அப்படியே 5ஆல் பெருக்கணும்னாக்கா பாதி ஆக்கணும்னாக்கா 4 9 கூட ஒரு 0ன்னு வரும். அப்போ இந்த 490 3 தடவை 11ஆல் பெருக்கணும். ஓகேவா? 11ஆல் பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் தெரியும். அப்படியே 0 9 13 மிச்சம் 1 5. மறுபடியும் 11ஆல் பெருக்கணும்னாக்கா 0 9 12 மிச்சம் 1 8 1 9 5 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் 11ஆல் பெருக்கணும்னாக்கா 0 9 11 மிச்சம் 1 11 12 மிச்சம் 1 6 6 5 14 மிச்சம் 1 6ன்னு வரும். 642 190 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? சாரி 652 190 அப்படின்ற மாதிரி வரும். ஆன்சர் என்ன 652 190. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி மனசுலேயே கூட பெருக்கலாம். எப்படி பிரிச்சுக்கணும்? நமக்கு இந்த 11 5க்கு ஷார்ட்கட் தெரியும். அதை வச்சு கடைசியாக பெருக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து பெருக்கினீங்கனாக்கா ஈஸியாக பெருக்கலாம். இல்லைனா பெருசாக நீங்கள் பெருக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் 652 190. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு உருளையில் ஆரம் இருமடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதோட புறப்பரப்பு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பாதியாகுமா, 2 மடங்காகுமா, 4 மடங்காகுமா, மாறாது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அளவியல் 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும் ஜஸ்ட் அதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னது தான். ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போட்டலாம். அதுலேயும் மெயினாக இந்த கணக்கில் வேர்ட்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கணக்கு ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்லேயே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் புறப்பரப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்தாக்கா அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்த்து கொஸ்டின் கொடுக்குறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. தமிழ் மட்டும் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா மொத்த புறப்பரப்போ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி கிடையாது. அது மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வெறும் புறப்பரப்புன்னு கொடுத்துருக்கனால வலைப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன 2πRH. ஓகேவா? இதுவே அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2πRH/r அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். 2πRH+r. இது ஜஸ்ட் 2πRH தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஆரம் இருமடங்காக்கப்பட்டு ஆரம் ஆர் 2 மடங்குனா 2r மாறுதான். உயரம் பாதியாக குறையுதான். ஹெச் பாதினா h/2 மாறுதான். இப்படி மாறினா அதோட புறப்பரப்பில் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு இந்த ஆருக்கு பதிலாக 2rயும் இந்த ஹெச்சுக்கு பதிலாக h/2 போட்டால் என்ன ஆகும்? 2π. ஆருக்கு பதிலாக ஒரு 2r, ஹெச்சுக்கு பதிலாக h/2 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இந்த 2 கேன்சல் ஆகி மறுபடியும் 2πRH தான் வரும். அதாவது என்ன புறப்பரப்பு ஃபஸ்ட்டு இருந்ததோ அதே தான் திரும்பவும் இருக்க போகுது. ஏன்னா ஆரத்தில் ஏறினது ஹைட்டில் குறைய போகுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குன்றனால அந்த 2 கேன்சல் ஆகி அதே மாதிரியே தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர்? மாறாது இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஜஸ்ட் அதோட ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இப்போ 2ஆவது கணக்கு பாருங்கள். கணக்கு படித்து பாருங்கள். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது 1848 கனமீட்டர் மற்றும் அதனுடைய விட்டமானது 14 மீட்டர் எனில் அதனுடைய ஆழம் யாது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? உருளை வடிவ தொட்டி சிலிண்டர் டைப்பில் ஒரு உருளை வடிவ தொட்டி இருக்குது.
அதோட ஆழம் என்ன, அதாவது ஹைட் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. விட்டம் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டி வந்து 14னா ஆர் என்ன, அந்த 14 / 2 7. ஓகேவா, ஆர் வந்து 7 மீட்டர். ஆர் தெரிஞ்சிச்சு, ஹச் தெரிஞ்சிச்சு, டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொள்ளளவு அவங்க கொடுத்துருக்காங்க. கொள்ளளவு மீன்ஸ் கன அளவுன்னு சொல்லலாம், வால்யூம். ஓகேவா, அப்போ வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, V = πr²h. இதுதான் முதல் ஃபார்முலாவாக மேக்ஸிமம் படிச்சிருப்போம் 3D ஆரம்பிக்கிறப்பே, πr²h. அப்போ இதில் V தெரியும் 1848. பை வேல்யூ என்ன, 22/7. அவங்க கொடுக்கறதுனால 22/7 தான். சில நேரத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் 7 × 7. ஹெச்சோட வேல்யூ அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு 7க்கு ஒரு 7 போச்சுனாக்கா அப்படியே அடித்து போட வேண்டியதான். இந்த பக்கத்துலேயே அடிக்கலாம். 22 இருக்கனால கண்டிப்பாக 11 அடிக்க விடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2 22 2 11 22, ஒரு 11 11, மிச்சம் 7 74, 6 11 66, மிச்சம் 8ன்னு வரும். 8 11 88 அப்படின்னு சொல்லி ஈஸியாக இப்படி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 2 2, 8 2 16, 4 2 8, 7 84ன்னு இருக்குது. அப்படியே அடிச்சோன்னா 1 7 7, 1 7 7, மிச்சம் 14, 7 14ன்னு வரும். இங்கே ஹெச் இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ ஹெச் = என்ன, 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொண்டு வராமே அடிக்கலாம். அப்படி நீங்கள் கொண்டு வரணும்னா ஹெச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வரணும். 1848, கீழே வந்து அந்த 22 × 7 × 7, மேலே இது ஒரு 7 வரும். இல்லை இங்கேயே நீங்கள் 7 அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 7 மட்டும் வரும். இப்படியும் கொண்டு வந்து அடிக்கலாம். ஈஸியாக ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே அடிக்க கற்றுக்கங்க, ஈஸியாக போடலாம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் 12 மீட்டர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 8 மீட்டர், 10 மீட்டர், 4 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் × 1.5 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கதவும் உள்ளது. வண்ணம் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 200 செலவாகும் என்றால் அதன் சுவர்களுக்கு வர்ணம் பூச எவ்வளவு தொகை செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, நீளம், அகலம், உயரம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வகம் டைப்பில் இருக்கும். ஓகேவா, செவ்வகம் டைப்பில் அந்த ரூம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை விட்டுட்டு மற்றதுக்கு பெயிண்ட் அடிங்க. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சுவர்களுக்கு வண்ணம் பூசணும். அப்போது இந்த கதவோட பரப்பு என்னென்னு கண்டுபிடிச்சி, இந்த சுவரோட பரப்பு என்னென்னு கண்டுபிடிச்சி, சுவரோட பரப்புலேருந்து இந்த குட்டி பார்ட்டை கழிச்சிடணும். அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. அதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற டோட்டல் பரப்பு என்னென்னு கண்டுபிடிச்சி, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 200 சொல்லியிருக்காங்க. 200 அந்த மற்ற சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், சுவரோட பரப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த செவ்வக ஷேப்பில் இருக்குன்னா அந்த கன செவ்வகத்துக்கு அந்த வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன, பரப்புனாக்கா வெறும் 2 × L + B. இதுதான் பார்த்தீங்கன்னா செவ்வகத்தோட பரப்பு. வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லி வரப்போ கூட ஹெச்சோட பெருக்கிக்க வேண்டியதுதான். இப்படி தான் நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போது 2 × L + B. எல் என்ன, 8 மீட்டர், இது வந்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஹெச்சை தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா, அவங்க வந்து உயரம் கடைசியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 8 + 10 × 4. அப்போ உள்ளே இப்போ கூட்டினாக்கா 18ன்னு வரும். 2 × 18 36, 36 × 4ன்னு வரும். 36 4ஓட பெருக்குனா 6 4 24, மிச்சம் 2, 3 12 2 14, 144 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனசெவ்வகத்தோட வலைப்பரப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கதவோட பரப்பு கண்டுபிடிக்கணும். கதவுக்கு L × B தான். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 3 மீட்டர் × 1.5 கொடுத்துருக்காங்க. அது அப்படியே பெருக்க வேண்டியதான். 3 × 1.5 4.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் கதவோட ஏரியா. ஓகேவா, கதவோட பரப்பு. அப்போது கதவோட பரப்பை வந்து இந்த சுவரோட பரப்புலேருந்து கழிக்கணும். ஓகேவா, இது வந்து சுவரோட பரப்பு. சுவரோட பரப்புலேருந்து கதவோட பரப்பை கழிச்சாக்கா 144லேருந்து 4.5 கழிச்சா 139.5 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இவங்க வந்து 1 மீட்டர் ஸ்கொயர், ஒரு சதுர மீட்டருக்கு 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 139.5 சதுர மீட்டருக்கு 200 பெருக்குனாக்கா எவ்வளோ வரும், அப்படியே இதை 2ஆல் பெருக்க வேண்டியதான். 5 0 மிச்சம் 1, 18 1 19, மிச்சம் 1, 3 3 6 1 7, 1 1 2, 279. அதோட இன்னொரு 0 ஜாயிண்ட் ஆகும். அப்போது 27,900 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. சரியா, ஒரு சதுர மீட்டருக்கு 200 139.5 சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இதில் இந்த சதுர மீட்டர் அந்த வலைப்பரப்போட ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள
3 உலோகத்தாலான திண்ம கனசதுரங்கள் உருக்கப்பட்டு ஒரு புதிய கனசதுரம் செய்யப்படுகிறது எனில் புதிய கனசதுரத்தின் பக்கத்தின் நீளம் யாதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது கனசதுரம் குட்டி குட்டியாக இருக்குது, அதோட பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. நமக்கு பக்கம் மட்டும் தான் தேவை, ஏ தான் தேவை. ஒன்றுமே 3 பக்கம் இருக்கிற மாதிரியான கனசதுரத்தை உருக்கி ஒரு பெரிய கனசதுரமாக செய்கிறாங்க. அப்படி செய்கிறப்ப அதோட நீளம் என்னன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு ஜஸ்ட் இந்த கனசதுரத்தோட அந்த வால்யூம் ஃபார்முலா A³ அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 6 சென்டிமீட்டர் அளவுள்ள அந்த கனசதுரத்துக்கு A³ ஃபார்முலாவில் போடணும். அப்போ 6³ எவ்வளோ வரும்? 6³ வந்து 216 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது 8 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்கு, அப்போ 8³ என்ன அதுவும் தெரியும், 512 சென்டிமீட்டர். ஒரு 20³ வரைக்கும் படிச்சுக்கிட்டா ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு ஈஸி. 10³ என்ன ஒரு 3 0 தான் போடணும். 3 0 போட்டாக்கா சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 கனசதுரமும் உருக்கி ஒரு பெரிய கனசதுரம் செய்கிறாங்கன்னா 3 வால்யூமும் சேர்ந்து தான் அதில் வரப்போகுது. அப்போ இதை எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். 8 2 7 1 1728 சென்டிமீட்டர்³ இருக்கிற ஒரு பெரிய கனசதுரம் கிடைக்க போகுது. இப்படி பெரிய கனசதுர வால்யூமோடு கிடைச்சுன்னா அதோட பக்கம் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிய கனசதுரத்தோட A³ தான் பார்த்தீங்கன்னா இந்த 1728. அப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த 1728க்கு ஸ்கியூப் ரூட்டு எடுக்கணும். எடுத்தாக்கா என்ன வரும்? ஸ்கியூப் ரூட்டு 12³ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள், அந்த டான வகுத்தில் போட்டு பாருங்கள், 12 தான் வரும். அப்போது 12 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஏ, ஆப்ஷன் ஏ. இந்த ஒரு 20³ வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக இதுக்கெல்லாம் கால்குலேஷனே போடாமல் கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைனாக்கா டானா வகுத்தில் போடணும். 1728க்கு 12 வருதா? ஃபஸ்ட்டு வேணால் ஒரு 2 தான் ஆரம்பிக்கணும். பெரிய நம்பர்னால 6 வேணால் போட்டு பாருங்கள். 6 போட்டிங்கனாக்கா 2 12 மிச்சம் 5, 6 48 மிச்சம் 4, 6 48ன்னு வரும். மறுபடியும் 6 போடலாம். 6 போட்டாக்கா 4 24 மிச்சம் 48ன்னு வரும். 8 48. மறுபடியும் 6 போட்டோம்னாக்கா 8ன்னு வரும். அப்போது மறுபடியும் 2 போடலாம், 4ன்னு வரும். மறுபடியும் 2 போடலாம், மறுபடியும் 2ன்னு வரும். அப்போ 3 2 3 6. அப்போது 3 2ல் ஒரு 2 ஒரு 6 எடுத்தோம்னாக்கா 12 அப்படின்னு சொல்லி இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தானாவகத்தில் போடக்கூடாதுனாக்கா ஜஸ்ட் ஒரு 15³ ஒரு 20³ வரைக்கும் படிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? எப்போ இதுக்கு ஆன்சர் 12. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.8 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 1.8 மீட்டர் என்க. இந்நெற்குவியலை மலையிலிருந்து பாதுகாக்க கீத்தான் துணியால் மிக சரியாக மூடப்படுகிறது எனில் தேவையான கீத்தான் துணியின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? குடோன்லாம் மூடுவாங்கள்ல அந்த மாதிரி. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நெல்லை வந்து ஒரு கூம்பு ஷேப்பில் இப்படி குமிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? குமிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கீத்தான் துணியை போட்டு மூடுறாங்க. இதோட விட்டம் பார்த்திங்கன்னா 4.8 4.8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம் என்ன? அதில் பாதி தான், அதில் பாதி 2.4 அப்படின்னு சொல்லி வரப்போகுது மீட்டர். உயரம் வந்து 18 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 1.8. ஓகேவா? 1.8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே மூடுறதுக்கு துணியை வச்சு மூடுறாங்கன்னா அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும். கூம்போட வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? கூம்போட வலைபரப்புக்கு πr/l அப்படின்றது தான் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு r தெரியும், L தெரியாது, அதோட ஆழம் தெரியாது, ஹைட்டு தான் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? L கண்டுபிடிக்கணும். L கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? அந்த h²க்கும் r²க்கும் ரூட் எடுத்தால் ப்ளஸ் பண்ணி ரூட் எடுத்தால் அதான் L. ஓகேவா? L = h² + r². h என்ன? 1.8 அதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் r என்ன? 2.4 அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இந்த 1.8 ஸ்கொயரை 18 ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோன்னா 18 ஸ்கொயர் வந்து 326 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 24 2.4 24ன்னு வச்சுக்கிட்டோன்னாக்கா 574 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சாரி 324 576. இங்கே 4 6ல் மாற்றிக்கிட்டாச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்ட வேண்டியதா? கூட்டினாக்கா என்ன வரும்? 6 4 10 மிச்சம் 1 3 3 7 10 மிச்சம் 1 4 4 5 9 900 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருக்குது, 2 புள்ளி தள்ளி வச்சாக்கா √9 அப்படின்னு தான் வரும். அப்போது 9க்கு ரூட் எடுத்தால் 3ன்னு வரும். அப்போ 3 மீட்டர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா L. L 3ன்னு தெரிஞ்சு போச்சு, 6ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது டைரெக்டாக πr/l போட்டலாமா? பையோட வேல்யூ என்ன? 22/7. r என்ன? நமக்கு 2.4.
அடுத்து எல் வந்து 3ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அடிக்க வேண்டியதான். அடிக்கலாம்னாக்கா கரெக்டாக அடிபடாது. 7 24 தான் இருக்குது. அதனால் அப்படியே பெருக்கி போட்ட வேண்டியதான். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தசமஸ்தானத்தில் தான் ஆன்சர் இருக்குது. அப்போ பெருக்க வேண்டியதான். 22யும் 3யும் பெருக்கினாக்கா 66. 66ஓட இந்த 2.4 பெருக்கணும். பெருக்கணுன்னாக்கா 6 4 4 24 மிச்சம் 2 6 4 24 26 12 மிச்சம் 1 12 1 13. அப்போ 4 8 5 1 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 158.4. இந்த 158.4 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 7 14 மிச்சம் 1 18ன்னு வரும். அப்போ 7 14 தான். 14 போட்டோன்னா மிச்சம் 4 44ன்னு வரும். அப்படின்னாக்கா 6 42 அப்படின்னு சொல்லி வந்து மிச்சம் 2 மறுபடியும் 0ன்னு போய் 7 14ன்னு போயிட்டே இருக்கும். 22.6 அப்படின்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? முதல் ஸ்தானம் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான் 22.6 அப்படின்னு சொல்லி. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலாஸ். கால்குலேஷன் கொஞ்சம் ஹையாக தான் போயிட்டுருக்கு. கால்குலேஷனில் நீங்கள் பெருக்கி தான் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு முழுசாக நம்பர் தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஈஸியாக போடலாம். இல்லைனாக்கா நீங்கள் இந்த 18 பெருக்கிக்கிட்டு இருக்கணும். சரியா? இதுக்கு ஆன்சர் 22.6. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கை படித்து பாருங்கள். 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:3. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வலைபரப்பு ஸ்டார்டிங் கணக்கு மாதிரி தான். உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πRh. அப்போது 2 2πRhையும் கம்பேர் பண்ணி, ஏன்னா 2 உருளை இருக்குது. ஓகேவா? இது முதல் உருளை, இது ரெண்டாவது உருளை. இதோட ஆரங்களின் விகிதம் R1:R2 வந்து 4:3. அதே மாதிரி H1:H2 வந்து 7:4. வலைபரப்பு 2πRhனாக்கா முதல் உருளைக்கு 2πR1H1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரெண்டாவதுக்கு 2πR2H2. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே காமனாக 2π இருக்குது. 2π கேன்சல் பண்ணிட்டா R1H1 R2H2. R1ஓட வேல்யூ என்ன? 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. H1க்கு 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 4 × 7. இந்த சைடு பார்த்தீங்கன்னா R2 வந்து 3. அடுத்து 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 3 × 4. காமனாக இருக்கிற 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா 7 3 தான் பேலன்ஸ் இருக்குது. 7:3 அப்படின்னு சொல்லி இப்படியே போட்டலாம். நீங்கள் பெருக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, சுருக்க தேவையில்ல. டைரெக்டாக இப்படியே சுருக்கிட்டாக்கா 7:3ன்னு வரும். அப்போது அந்த வலைபரப்புகளோட விகிதம் வந்து 7:3 1:2க்கு. அப்போது 7:3 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். ஓகேவா? சிம்பிளான கணக்குகள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். மலர் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிபரப்பு மற்றும் கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் செய்தார். மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளிடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது களிமண் இருக்குது. களிமண்ணை வச்சு ஒரு கூம்பு, ஓகேவா, ஒரு கூம்பு ஒன்று செய்கிறாங்க. அடுத்து ஒரு அரைக்கோளம், ஓகேவா, கோலத்தில் பாதி அரைக்கோளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருளை, மூணுமே செய்கிறாங்க. மூணுமே பார்த்திங்கன்னா சம அடிபரப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா ஆரம் வந்து உயரத்துக்கு சமமாக, இதுதான் ஆரம்னாக்கா அதோட உயரத்துக்கு சமமாக R=Hன்னு பண்ணுறாங்க. இதில் வந்து ஆரம் மட்டும்தான் 6. இதுலேயும் ஆரமும் உயரமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு அளவோட உருளையும் செய்கிறாங்க. இதோட கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 3ஓட கன அளவையும் பார்க்கணும். கூம்புக்கு என்ன கன அளவு ஃபார்முலா? ஓகேவா? கூம்பு இஷ்டு அரைக்கோளம் இஷ்டு உருளை. இந்த ஆர்டரில் தான் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். கூம்போட வலைபரப்பு அந்த கன அளவுக்கான ஃபார்முலா வந்து வால்யூமுக்கு V = 1/3πr²h. கோலத்துக்குனா 4/3πr³. அரைக்கோளத்துக்குனாக்கா 2/3πr³. உருளைக்கு தெரியும் πr²h வால்யூம். இந்த மூணுத்தோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஆரும் ஹெச்சும் சேம்னு சொல்லியாச்சு. R=Hன்னு சொல்லியாச்சு. அப்போ R இருக்கிற இடத்துல ஹெச்னு போட்டுக்கலாம், இல்லை ஹெச் இருக்கிற இடத்துல ஆறுனே போட்டுக்கலாம். அப்போது இதுக்கு என்ன 1/3π, ஆருக்கு வந்து R², ஹெச்சுக்கு பதிலாக 6 போட்டால் என்னாகும்? R³ மாறும். சரி, இஷ்டு இதை அப்படியே எடுத்தா 2/3π, R மட்டும்தான் இருக்குது, R³ வரும். சரி, இஷ்டு π, R² இருக்குது, ஹெச்சுக்கு பதிலாக 6ன்னு போட்டோம்னாக்கா R³ வரும், πr³. இப்போ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் தூக்கிடுவோம்.
பைக்கு பை போச்சு மூணுத்துலையுமே. ஆர்ஸ் கியூபு போயிடுச்சு. இங்கே 1/3 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? அப்போது 1/3:2/3:1 இதுக்கு தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரேஷியோ என்ன பண்ணணும்? கீழே எல்சிஎம் எடுக்கணும். காமனாக எல்சிஎம் எடுத்தோன்னா 3ன்னு வரும். இங்கே 1 தான் இருக்குது, 1 இங்கே 2, இங்கே கீழே ஒன்றுமே இல்லைன்னு உடனே 3ஆல் பெருக்கணும் 3. அப்போது இந்த காமனாக இருக்கிற 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1:2:3 அப்படின்ற விகிதத்தில் தான் அந்த மூணுத்தோட கன அளவுகளின் விகிதம் இருக்கும். எங்கள் ஆப்ஷன் ஏ 1:2:3. சிம்பிளாக 3 ஷேப்போட ஃபார்முலாவும் தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவில் அந்த ரேஷியோ மாதிரி கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணாதெல்லாம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பெருசாக இருக்கிற கோள உருண்டையை குட்டியாக மாற்றுறாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கான். ஆனால் இதோட விட்டமே பார்த்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கணும். அந்த ஆரத்தையும் விட்டத்தையும் வார்த்தைகளை மாற்றிருப்பாங்க. அதில் சின்ன விளையாட்டு இருக்கும். அதே மாதிரி சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டராக மாதிரி இருக்குது, அதுவும் மாற்றணும். ஒன்றுமே இல்லை, 2 கோலத்துக்குமே அந்த வால்யூமை வச்சு கம்பேர் பண்ணும். கோலத்தோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? கோலத்தின் அந்த கன அளவுக்கு ஃபார்முலா வந்து 4/3 πr². ஓகேவா? அதுதான் வால்யூமுக்கான ஃபார்முலா. ரெண்டுத்துக்குமே இந்த 4/3 πr³ கம்பேர் பண்ணும். அதாவது பெரிய வால்யூம் V1 அது /V2 அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். 4/3 π. இந்த இடத்துல r³ பதிலாக என்ன போடணும்? பெரிய கோலத்துக்கு பார்த்திங்கன்னா 6ன்னு தெரிஞ்சு போச்சு. 6 சென்டிமீட்டர் இருக்குது, இது மில்லிமீட்டர் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே அளவாக கொண்டாடணும். ஒன்று இதை 6/10ன்னு போடணும், இல்லை இதை 60 மில்லிமீட்டர்னு போடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் தானே 1 சென்டிமீட்டர். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர்னா 6 சென்டிமீட்டர் 60 மில்லிமீட்டர்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல 60 × 60 × 60ன்னு போடணும். ஓகேவா? ஆரம்க்கு இதோட ஆரம். சரி, அடுத்து சின்ன உருளைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4/3 π தான். இந்த இடத்துல ஆரம்க்கு என்ன போடுறோன்னு தான் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விட்டம் தான் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் கண்டுபிடிக்கனாக்கா அந்த 6/2 3 மில்லிமீட்டர் அப்படின்றது தான் இதோட ஆரம். நிறைய பேர் இங்கே 6ன்னு போட்டுருவாங்க. 6ன்னு போட்டிங்கனாக்கா அடிச்சிங்கன்னா 1000ன்னு ஆன்சர் வரும். சாய்ஸில் கொடுத்துருப்பான், தப்பாக போயிடும். அதனால் 6ன்னு போடக்கூடாது. விட்டத்தையும் ஆரத்தையும் கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. வாரம் வந்து இதுக்கு 3 தான். 3 × 3 × 3. இப்போ அடித்தோன்னாக்கா டைரெக்டாக எத்தனை உருளை வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். 4/3க்கு 4/3 போச்சு, பைக்கு பை போச்சு. 3 1 3 3 7 3 6 ஒரு 20ன்னு வரும். மறுபடியும் 1 3 3 7 3 6 20. 1 3 3 7 3 6 20. அப்போ 20 × 20 × 20 2 ஸ்கியூப்னா 8 ஆச்சு. 3 0 போட்ட வேண்டியதான். அப்போது 8000 சின்ன உருளையாக அதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏன்னு போடணும். நீங்கள் 6ன்னு போட்டிங்கன்னா 1000 வந்து தப்பாக போயிடும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 வால்யூமும் கம்பேர் பண்ணுறப்ப அந்த சின்ன சின்ன வார்த்தைகளையும் நோட் பண்ணி போடணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரைக்கோளம் பெரிய அரைக்கோளத்துலேருந்து 2/3 2 பங்கு. ஓகேவா? 2/3 பங்கு இருக்கிற ஒரு அரைக்கோளமாக அதை மாற்றுறாங்களாம். அப்போது 29106 கன சென்டிமீட்டர் உள்ளதை அந்த 3ல் 2 பங்காக மாற்றணும்னா 2/3ஆல் அடிக்கணும். அடித்தோன்னாக்கா புதிய மற்றொரு அரைக்கோளம்னு சொல்கிறாங்களா, அதோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடித்தோன்னாக்கா 1 3 3 9 3 27 மிச்சம் 2 7 3 21 0 2. அப்போது அதை 2ஆல் பெருக்கணும்னாக்கா 4 0 14 மிச்சம் 1 18 19 வரும். 19404 கன சென்டிமீட்டர் கியூப் இருக்கிற புதிய அரைக்கோளம் நமக்கு கிடைக்கும். இந்த புதிய அரைக்கோளத்தின் ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அரைக்கோளத்தோட அந்த கன அளவு ஃபார்முலா தெரியணும். கன அளவு அரைக்கோளத்துக்கு என்ன? 2/3 πr³. 4/3 அப்படின்றது மூல அரைக்கோளத்துக்கு 2/3 πr³. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 19404. இதுலேருந்து r³ கண்டுபிடிச்சிடலாமா? r³ கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? இந்த 19404 இதால் அடிக்கணும். 2 கீழே வரும், 3 பெருக்கல் மேலே போகும். இது 22/7. பையோட வேலை 22/7னா 22 கீழே மேலே 7 அப்படி போட்டுக்க வேண்டியதான். அப்போ அடிக்க ஈஸியாக இருக்குது. அடிக்க வேண்டியதான். 2 2
9 மிச்சம் 1 14, அப்போது 7 0 2ன்னு வரும். 22 கண்டிப்பாக 11 அடிபடுற மாதிரி தான் இருக்கும். 2 11 22, 8 11 88, மிச்சம் 9 90ன்னு வரும். அது மறுபடியும் 8 11 88, மிச்சம் 2 2 11 22ன்னு வரும். 2ஆல் அடித்தோன்னா 4 2 4 4 1ன்னு வரும். அப்போ 441, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 7 இருக்குது. பெருக்க வேண்டியதான். பெருக்கியும் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா க்யூப் ரூட் இருக்குது. இல்லை இந்த 441 சுருக்கி கூட கண்டுபிடிக்கலாம், ஏன்னா 441ன்றது அப்படியே இந்த 21 21ன்ற மாதிரி பிரியும். பெருக்கிற வேண்டியதான். 441 3ஓட பெருக்குனாக்கா 3 12, மிச்சம் 1 12 1 13ன்னு வரும். அதோட 7 பெருக்கணும்னாக்கா 3 21 மிச்சம் 2, 7 14 2 16, மிச்சம் 1 21 3 21 22 மிச்சம் 2, 4 7 2 9. ஓகேவா? அப்போ 9261க்கு தான் நம்ம ஸ்கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர் ஸ்கியூப் ஈக்குவல் டு 9261. 9261க்கு ஸ்கியூப்னு பார்த்தாலே தெரியும் 21 ஸ்கியூப் தான். ஒன்றால் முடியுதுன்னு ஒன்று ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றால் முடிகிற மாதிரினா 21 தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா டானால் போட வேண்டியதான். 9261 2ஆல் போட முடியாது, ஒத்தப்படல் இருக்குது. 3ஆல் போடுவோம். 3 9 0, 8 3 24, மிச்சம் 2, 7 3 21. 3ஆல் போட்டால் 1 3 3 0, 2 3 6, மிச்சம் 2, 9 3 27. மறுபடியும் 3ஆல் தான் போடணும். 3 9, மிச்சம் 1 12, 4 3 12 3ன்னு வருது. 343 பார்த்தாலே தெரியும் 7 ஸ்கியூப் தான். சின்ன நம்பர் ஸ்கியூப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வேணால் 7ஆல் போடுங்க, வேறு எந்த நம்பராலையும் போட முடியாது. 7ஆல் போட்டால் 4 7 28, மிச்சம் 6 63, 9 7 63. மறுபடியும் 7ஆல் போட்டால் 7 7 49. அப்போ 3 7க்கு ஒரு 7, 3 3க்கு ஒரு 3னா 3 பெருக்கல் 7 21ன்னு வரும். அப்போ 21 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆர். ஆப்ஷன் என்ன? சி. இதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்றால் முடியுதா, 1 ஸ்கியூப் தான், 1 1 1 தான் வரும்னு சொல்லி இப்படி ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். இவ்வளோ நேரம் டானா போட்டதுக்கு பதிலாக இல்லை இந்த 21 3 தடவை பெருக்கி பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த 9261 வந்திருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் அந்த சாய்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண பார்க்கணும். ஆன்சர் த்ரூவாகவும் போட பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 12 மீட்டர், 9 மீட்டர், 6 மீட்டர். 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுமையாக நிரப்பலாம்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது அந்த அறை வந்து கன செவ்வகம் ஷேப்பில் இருக்குது. அதில் அந்த கனசதுரத்தை வச்சு எத்தனை பெட்டி பெட்டியாக அந்த ரூமை நிரப்பலான்னு கேட்குறாங்க. இந்த கன செவ்வகத்துக்கு 12 மீட்டர், 9 மீட்டர், 6 மீட்டர்னு அந்த LBH கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கன செவ்வகத்துக்கு கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? கன செவ்வகத்தோட வால்யூம் ஃபார்முலா வந்து L × B × H தான். அப்போ இந்த 3த்தையும் பெருக்க வேண்டியதான். 12 பெருக்கல் 9 பெருக்கல் 6 பெருக்கணும்னாக்கா 6 9 54, 54 12ஆல் பெருக்கலாம் 8 10 4 5 648. அப்போது 648 மீட்டர் ஸ்கியூப் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அந்த ரூமோட கொள்ளளவு. அடுத்து சின்ன சின்ன பெட்டியாக சுருக்குறாங்களா, அந்த பெட்டியோட சைடு வந்து 1.5. ஓகேவா? கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கியூப். அதில் ஒரு பக்கம் தான் பார்த்தீங்கன்னா 1.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1.5ஓட ஸ்கியூப், அதாவது 15 ஸ்கியூப் என்ன? 3375ன்னு வரும். அதில் 3 புள்ளி தள்ளி வைக்கணும். ஓகேவா? 3 புள்ளி தள்ளி வச்சோன்னா 3.375 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது இந்த கனசெவ்வகம் 648, இது 3.375 ஒன்று ஒன்றா பிரிக்கிறாங்கனாக்கா அப்போது 648 / 3.375ன்னு வச்சுக்கிட்டு அடித்தோன்னாக்கா எத்தனை பெட்டி வருது, எத்தனை பெட்டியால் அடைக்க முடியும்னு கண்டுபிடிக்கலாம். புள்ளியை காலி பண்ணாக்கா இந்த பக்கத்தில் ஒரு 3 0 அடித்தோன்னாக்கா சின்ன சின்னதாக சுருக்கிட்டே வர வேண்டியது. 5ஆலே அடிக்கலாம். 5ஆல் அடித்தாக்கா 6 5 30, மிச்சம் 3, 7 5 35, மிச்சம் 2 5, 4 5 5, மிச்சம் 1, 2 5 10, மிச்சம் 4, 9 5 45, மிச்சம் 3, 6 0 0ன்னு வருது. மறுபடியும் 5ஆல் அடிக்கலாம். 4 5 5, மிச்சம் 1, 3 5 15, மிச்சம் 2 5ன்னு வருது. 5ஆல் அடித்தோன்னாக்கா 7 5 10, மிச்சம் 2, 5 25, மிச்சம் 4, 9 5 45, மிச்சம் 1 2 0ன்னு வருது. மறுபடியும் 5ஆல் அடித்தோன்னாக்கா 7 5 10, மிச்சம் 3 7ன்னு வரும். 5ஆல் அடித்தோன்னா 5 1, மிச்சம் 4 8, மிச்சம் 20 4ன்னு வரும். 27 51 84 3ஆலேயும் அடிபடும், இல்லை 9ஆலேயும் அடிபடும். நீங்கள் எதால் போடுறதுனாலும் போடலாம். 9ஆல் கொஞ்சம் பெருசாக போடுவோம். 3 27, 5 45, மிச்சம் 6 68ன்னு வரும். 7 63, மிச்சம் 5ன்னு வரும். 6 54.
மறுபடியும் 3 அடித்தா 1 3 3, 1 3 3 மிச்சம் 2, 9 3 27, 7 3 6, 192ன்னு வருது. ஓகேவா? இந்த அடிக்கிற கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சே போட்டுருக்கணும். அப்படி இல்லைனாக்கா ஷார்ட்டாக போகிறதுனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த L × B × H தான் இந்த ஏஸ் கியூபாக பிரிக்க போகிறோன்ட்டு 12 × 9 × 6 / 1.5 × 1.5 × 1.5ன்னு போட்டு இங்கேயே அடிச்சிருக்கணும் சின்ன சின்னதாகவே. ஓகேவா? இங்கேயே அடிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். 1.5 இதை வந்து 2 3 4 டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட பிரிச்சிருக்கலாம். ஓகேவா? அப்படி பிரிச்சிங்கனாலும் ஆன்சர் 192 தான் வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன? 192 ஆப்ஷன் டி. டிஎன்பிஎஸ்சிக்கு டைம் இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிட்டா போதும், ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அவ்வளோதான். அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்துட்டோம். எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். நன்றி.